வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். சுக்கிர பெயர்ச்சி பலன்களை டீட்டெயில நம்ம பார்க்க போகிறோம். ஒருவர் சுகமாக சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா 2 கிரகங்கள் நல்லா இருக்கணும்னு குரு பகவான் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் தான் சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு காரகன், கலத்திர காரகன், பெண்களை குறிக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது. திருமணத்துக்கு காரகன், கலத்திர காரகன் சொல்லுவோம். அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தையும், டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட, உல்லாச விடுதிகள், ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுக்கிரனானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துட போறார். யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகுவோட இணைவு பெற்றிருக்கு. அப்போ அது போகவே அந்த சுக்கிரன் வீட்டில் குரு பகவானும், குருவின் வீட்டில் சுக்கிரனும் போய் பரிவர்த்தனை பெற்று அமரப் போகிறது. ஸோ இந்த பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி என்பர்களே, இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற தை மாதம் 15, அதாவது 28/1/2025 அன்று கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அங்கே உச்ச பலத்தோட அமைய இருக்கிறார். அப்ப இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், சுகாதிபதி, அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல போய் அமர இருக்கிறார் உச்ச பலத்தோட. ஏன்னா கடந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், அட்டமஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் 8ல மறைவு ஸ்தானம். அப்போ என்ன ஆகும், சில மறைவு சுக்கிரனால பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தல. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனை இருந்தது. சுக்கிரன்ங்கிறது கையிருப்பு பணக்காரன், பணம் சார்ந்த விஷயத்துல சில தொல்லைகள் இருந்தது. அதே சமயத்தில் கலத்திர ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தது. திருமணம் சார்ந்த விஷயம் நன்றாக நடக்கல, தடையா இருந்தது, பிரச்சனையாக இருந்தது. இப்ப பாக்யஸ்தானத்துக்கு போறார். 9ஆம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடியவர், அதாவது திரிகோணத்துல போய் அமரும் போது அபரிவிதமான நன்மையை செய்ய போகிறார். அது பாக்யஸ்தானத்துல நல்ல பாக்கியம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அது உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். தைரியமாக எதையும் செய்யலாம், துணிந்து செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த கடகராசி என்பர்கள். ஏற்கனவே அஷ்டம சனியால பல இன்னல்கள், பல துக்கங்கள், பல போராட்டங்கள், பணப்பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை, மனம் விஷயத்துல சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்போ இந்த சுக்கிரனாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அப்போ சுக்கிரன் என்ன, கையிருப்புக்கு பணக்காரன். கையிருப்புல பணத்துல எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க பாக்கெட்ல பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 9ஆம் இடம் என்பது என்ன, தந்தையை குறிக்கூடிய இடம் அல்லவா? தந்தையினுடைய செல்வாக்கு அதிகமாக போகிறது. தந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறது. தந்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். தந்தையோட சுமூகமான உறவு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன பாக்கியம், உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும். 4ஆம் அதிபதி அல்லவா? 4ஆம் அதிபதி உச்ச பலத்தோட போறார். 4 என்பது என்ன, சுகம். சுகத்தை கொடுக்க போகிறார். ஒரு மனிதன் ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான் சொல்லணும். சுக்கிரன் நல்லா இருந்துட்டாலே போதும். உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று நல்லா இருந்தானா அவர் அனைத்து விதமான சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சபலத்தோட இருக்கிற போது இந்த கோச்சார ரீதியில 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். என்ன சுகஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார்? 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ வாகன காரக கிரகமே சுக்கிரன் உச்சபலத்தோட இருக்க போறார். அப்ப என்ன, நினைத்த மாதிரி ஒரு
வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா மாளவியா யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான குருவின் வீட்டில் உட்கார்ந்திருக்கார். அப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு நினைத்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம், வீட்டை ஆல்டர் பண்ணுவது, பிரம்மாண்டமாக ஒரு வீடை கட்டுவது. ஏன்னா ராகுவோட சேர்ந்திருக்கார் அல்லவா, பெருசா வீடு கட்டணும், நல்ல லக்ஸுரியா கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இதை உதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். உங்க மனசுல ஆள் மனசுல ஓடிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதை சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை, திடீர்னு கட்டின வீட்டை அப்படியே விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் என்பதும் இருக்கிறது. வாகனங்கள் வாங்கக்கூடிய லக்ஸூரியஸ் வாகனங்கள், சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே பழைய வாகனங்கள் இருந்தால் அதை மாற்றிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது. தாய் நன்றாக இருக்க போகிறார், தாயினுடைய ஹெல்த்தில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய தன்மை. 4ஆம் இடம் என்பது தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது, தாய்க்காக நீங்க சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னா தாயினுடைய அன்பு கிடைக்க போகிறது. ஏற்கனவே இந்த கடகராசி என்பவர்கள் பொதுநலத்தன்மை உடையவர்களவா, அப்போ பொதுநலமாக சிந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பொதுநலத்தன்மைங்கிறது இருக்கு. ஆன்மீக, அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்களும் உதயமாகும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 11ங்கிறது என்ன, லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அல்லவா. அப்போ உங்களுடைய லாபங்கள், செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள், அந்த லாபங்கள் மூலமாக சமுதாய பணிக்கு, அதாவது மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சமூக நலன்களில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. ராகு கூட இருக்கார் அல்லவா, அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சுக்கிரனுங்கிறது கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அல்லவா, அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 28/1/2025 அப்புறம் புகழ் பெறக்கூடிய, புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய, கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்காக ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய, நீங்கள் நினைத்த காரியங்கள் முடிக்கக்கூடிய விஷயத்தில் அழகா அற்புதமாக அமைந்திருக்கிறது. அழகு சம்பந்தப்பட்ட, கவர்ச்சி சம்பந்தப்பட்ட, தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய தன்மை, அதாவது ஒரு என்ன சொல்றது, நான் நன்றாக இருக்கிறேன், நான் இதுவரைக்கும் நான் வெளியில காமிக்கல, இனி என்னுடைய இது வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய, கௌரவம் நிலைநாட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆன்மீக பணிகளில் 9ஆம் இடம் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம், ஆன்மீக நாட்டங்களையும் கொடுக்கும் சிலருக்கு. ஆனால் ஒரே விஷயம் என்னன்னா, சுக்கிரன் ராகுவோடு இணைகிறார். ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் அல்லவா, ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம்தான். அப்போ சுக்கிரன் என்பது ஆணையும் பெண்ணையும் குறிக்கக்கூடிய களத்திரம். ஸோ அந்த களத்திர விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்கள் என்றால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். காதலையும் கொடுக்கும் இந்த காலகட்டம். சுக்கிரன் உச்சபலம் அல்லவா, காதல் காரக கிரகம் யாருன்னா சுக்கிரன் தான் சொல்லுவேன். அந்த சுக்கிரன் உச்சபலமாக இருக்கும் போது காதல் அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு. அது ராகுன்னா அந்நியர்கள், அதர் காஸ்ட், வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா குருவோட தான் பரிவர்த்தனை ஆகிறார். அந்த குருங்கிறது உங்களுக்கு 6க்குரியவன் அல்லவா. இப்போ பணம் வரப்போகுது, பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். அப்போ கடனை வாங்கி அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை கட்டிட்டு அடுத்தது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அப்போ சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், கணவன் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்பு, கணவன் அல்லது மனைவி ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும்.
இல்லை வெளிநாட்டில் கம்பெனிகளை போய் வேலை பார்க்கணும் என்கின்ற அமைப்பை உறுதியாக கொடுக்கும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிரன் நல்லபடியாக கொடுக்க போயிடும். உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக பணங்கள், அபிலாசைகள், ஆசைகள் என்ன ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஏன்னா போகக்காரகன் ராகு கூட இருக்கார்லவா, ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயாவது இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆனால் ஆசையை தூண்டக்கூடிய விதத்திலும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரெண்டு விஷயம்தான். கலத்துற விஷயத்தில் ஆசைகள் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. மற்றபடி இந்த சுக்கிர பயிற்சி நல்லதாக சுப போகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.